நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை தொடங்கிக் கொண்டு நான் சித்ரா ஷாம் சுந்தர் இந்த வகுப்பை தொடங்குகிறேன். மகாவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் நீண்டு நிற்கும் இந்த புரோகிராமின் வகுப்பு ஒன்றின் 7வது நாள் இன்று திங்கட்கிழமை. இதில் நம்ம முதலாவதாக இந்த வகுப்பை தொடங்கும் முன் நம்ம அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் அப்புறம் மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதர் சருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் உபரியாக அந்த பிரம்மாண்ட சக்திக்கும் நம்மளுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்கள் இந்த தினம் ரொம்ப இனிமையான தினமாக அமையட்டும் அப்படி அண்டி கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இந்த வகுப்பை நம்ம தியானத்துடன் தொடங்குகிறோம். என்றைக்கும் போல இப்போது புதிதாக யாராவது இதுல சேர்ந்திருக்கீங்கன்னா அவர்களுக்காக கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தியானத்தை பத்தி நான் கொடுக்கிறேன் சுருக்கமாக. அதை தொடர்ந்து தியானத்தை ஆரம்பிப்போம். ஒரு நீங்க இருக்கும் அறையில் நீங்கள் அந்த லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க தியானம் தொடங்கும் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கீழே உட்கார்தானால் சுகாசனத்தில் உட்காரலாம், அதாவது சமணம் மூட்டி உட்காரலாம். அது முடியாதவர்கள் சேரில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காரும் போது உங்கள் கால்களை கிராஸ் பண்ணிக்குங்க, பாதங்களை. கைகளை கோர்த்து கொள்ளுங்க, கை விரல்களை கோர்த்து கொண்டு உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளுங்க. ஸ்பெக்டிகல்ஸ் அணிந்திருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சிடுங்க. நிதானமாக உங்களை போஸ்டரை கவனிச்சுக்கோங்க. உங்க முதுகெலும்பு கீழே உட்காண்டாலும் சரி, சேரில் உட்காண்டாலும் சரி, நேராக இருக்கணும். நம்ம இப்ப பண்ண போகுது ஆனாபானாசதி எங்கும் தியான பயிற்சி. ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் நம்ம சுவாசத்தை கவனிப்பது. ரொம்ப சுலபமான இந்த தியான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அதற்கு முன் உங்கள் கண்களை நிதானமாக மூடிக்குங்க. நான் சொல்வது வரைக்கும் நீங்க கண்ணை திறக்கக்கூடாது. நமக்கு தியானத்தை ஆரம்பிக்கலாம். நீங்கள் தியானத்தின் போது சுவாசத்தில் மட்டுமே கவனம். சிந்தைகளை கட் பண்ணி விட்டுருங்க. சிந்தனைகளை சிதற விடாமல் உங்கள் ஃபோக்கஸ் எப்பவுமே உங்களோட சுவாசத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சின்ன மியூசிக் போட்டு விடுவேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க சுவாசத்தில் கவனித்துக் கொண்டு நீங்கள் தியானத்தை என்ஜாய் பண்ணுங்க. Yudu, can you come please? Share பண்ணுங்க. ஓகே, I went. வேற என்ன போஸ்ட்னு வருது? வேண்டாம், ஒன்னே கொஞ்சம் வருவியா? கேக்குறதா பழனியப்பன் சார்? Audible, madam. Yes, madam. Yes, audible. Okay, audible, madam. கேட்கிறது.
கடைசி ஒரு நிமிடம் தியானத்தில் கடைசி ஒரு நிமிடம் இப்போது மெல்ல இங்க பாடி கான்சியஸ்னஸ், அதாவது உடலின் உணர்வுகளுக்கு நிதானமாக திரும்ப வாருங்கள். 5 வரை கேட்டுவேன். 5, 4, 3, 2, 1. இப்போது 2 கைகளையும் தேய்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் வரை கண்களை திறக்காதீர்கள். கைகளை தேய்த்துக் கொண்டு கண்கள் மேல் கையை வைத்துக்கொண்டு 5 செகண்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. இப்போது ரொம்ப மெதுவாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த தியானத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மிக மிக சுலபமான ஒரு தியான பயிற்சி. தொடர்ந்து நம்ம இப்போது நம்ம ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, சந்திரகலா மேடம். அவங்க ஆசிரியர் சந்திரகலா. அவர்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அறிமுகப்படுத்துவதற்காக ஆசிரியர் சந்திரகலா அவர்கள் சென்னையை சார்ந்தவர். தியான பயிற்சியில் 21 வருடங்கள் அவருக்கு அனுபவம் கொண்டவர். வெஜிடேரியனிசம், அதாவது சைவ உணவு கொள்கை, சைவ உணவு கொள்கை, இதில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். இன்னைக்கு எதனால சைவ உணவை தினப்படியாக கடைபிடிக்க வேண்டும் நாம எல்லாரும், அதன் குணங்கள் என்னது, காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளிடம் அவர் நமக்கு சொல்லி தரப்போறார். அதை நம்ம நன்றாக கவனித்து கேட்டு அதில் இருந்து நீங்க பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சந்திரகலா மேடம், வாங்க ஆரம்பிக்கலாம். எஸ் மேடம், தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம் குருவான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் சென்னையில இருக்கேன். என் பேர் சந்திரகலா. நான் 21 இயர்ஸா மெடிடேஷன்ல இருக்கேன். அண்ட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது நான் வந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் கோவிட்ல இருந்து நிறைய இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் குரூப் இருக்கு. என்னோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 41 days ஃபார் பிகினர்ஸ் இது நடக்குது. இது சீசன் 19 போகுது இப்போ. அண்ட் அக்கண்ட தியானம் அது சீசன் 12 நான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம சில்ட்ரன்ஸ்க்கு செஷன் எவ்ரி வீக் இருக்கும். ஸோ உங்க சில்ட்ரன்ஸை நீங்க ஜாயின் பண்ணணும்னா யூ கேன் ஜாயின் எவ்ரி ஃப்ரைடே 6 PM. நான் கிட்ஸ்க்கு ஆல் ஏஜ் குரூப், இங்க ஏஜே கிடையாது, எல்லா ஏஜ் குரூப் கிட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே நல்லா போகுது. நிறைய பேர் ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷன்லயே நான் ஹிந்தி குரூப்லயும் இருக்கேன் அண்ட் தெலுங்கு குரூப்லயும் நான் இருக்கேன். இதுல அங்கேயும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன்.
எஸ், கம்மிங் டு அவர் டாபிக். இன்னைக்கு டாபிக் அப்படின்றது அற்புதமான டாபிக். பத்ரிஜி ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம், யாருக்காவது புதுசா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இதுதான். நீ ஒரு மனிதனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைவ உணவாளரா நீ இருக்கணும். அதுக்கப்புறமா தான் மத்த விஷயங்கள் எல்லாமே. நீ சைவ உணவுல இருந்தாதான் நீ ஒரு மனிதனாக கருதப்படுவாய் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவார். நீ மெடிடேஷன் பண்ணு அப்படின்றது கூட செகண்டரியா தான் அவர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் பி அ வெஜிடேரியன் அப்படின்னு தான் சொல்லுவார். இங்க வந்து நம்ம வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியும். சோ இந்த உடல் அமைப்பு, நம்மளோட உடல் அமைப்பு பார்த்தோம்னா பயாலாஜிக்கலி நம்ம டேர்ம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்படின்னு தான் பயாலஜிக்கல் டேர்ம். அப்படின்னா ஹெர்பிவோரஸ் அப்படின்னா நம்ம கிரீன்ஸ், சாத்விக உணவு, கிரீன்ஸ் சொல்றதை விட சாத்விக உணவு சாப்பிடக்கூடிய அந்த தன்மை உள்ளதுதான் இந்த உடல். இப்போ வந்து இந்த உடலோட அமைப்பே அப்படிதான் இருக்கு. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சம் மீட்டர்ஸ் இருக்கு. மீட்டர்ஸ்க்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓடும். ஸோ இத்தனை மீட்டர்ஸ்ல ஒரு அந்த நம்ம சாப்பிட்ட பொருள் போயிட்டு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அது சாத்விக உணவு சாப்பிடும் போதுதான் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் இஸ் சாத்விக் ஃபுட். சாத்விக் ஃபுட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். சாத்விக் ஃபுட் அப்படின்னா அன்குக்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் சாத்விக் ஃபுட்ல வர ஃபர்ஸ்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் தான் குக்டு ஃபுட் வருது. நமக்கு ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் பாத்தீங்கன்னா இந்த சாத்விக் ஃபுட் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு குக்டு ஃபுட் அப்படின்றது வருது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிடுவாங்க. அந்த அசைவம் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் நாட் அ ஃபுட். அது வந்து உணவே கிடையாது ஆக்சுவலி. இப்போ இந்த விஷயம் நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாரத நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாரத நாடு அப்படின்னா புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோம். பாரத நாடு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஏன் எதுக்கு அப்படின்னு வந்து யாருக்கும் ரொம்ப தெரியாது. அது ஏன்னா பாரத நாட்டுல நம்ம ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பாக்குறோம்னா இந்த சைவ உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லாருமே சாத்விக உணவு தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து திரேதா யுகம், துவாபர யுகம் எது எடுத்தாலும் நம்ம இப்ப ராமர் ஆகட்டும் சாத்விக உணவு தான், கிருஷ்ணர் ஆகட்டும் சாத்விக உணவு தான். நம்ம வந்து கிருஷ்ணர் காலத்துல நம்ம கிருஷ்ணர் என்ன சாப்பிடுவாரு? வெண்ணெய், பால், தயிர், இந்த மாதிரி பழங்கள் அதெல்லாம் தானே சாப்பிடுவாரு. எத்தனையோ நமக்கு கதைகள் எல்லாம் உண்டு கிருஷ்ணரை பத்தி. வெண்ணெய திண்டித்தான் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கிருஷ்ணரோட அந்த சுட்டித்தனத்தை காட்டுறதுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது அவர் சாப்பிடுற பொருள் எல்லாமே இந்த சாத்விக உணவு தான். இப்படி நம்ம பல காலங்கள் நம்ம வேதங்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டதும் பாத்தீங்கன்னா இந்த சைவ உணவு பத்தி தான் ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைவ உணவு அப்படின்றதுதான் உடலுக்குரிய உணவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயத்த இன்னும் வந்து நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்னா நம்ம கும்பிடுற கடவுள்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம்னா அவங்களோட வாகனங்கள் ஒவ்வொரு வாகனம் பார்த்தோம்னா இப்போ நம்ம திருப்பதி ஏழுமலையான பாக்குறோம். சோ ஏழுமலையானோட வாகனம் என்ன? கருட பக்ஷி, ஒரு பறவை. அப்புறமா பிள்ளையார் எடுத்துக்கிறோம். பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? எலி வாகனம். முருகருக்கு எடுத்துக்கிறோம் மயில் வாகனம். நம்ம துர்கை அம்மனுக்கு எடுத்துக்கிறோம் புலி, சிங்கம், இதுதான் வாகனம். அப்படின்னா இந்த புண்ணிய பூமியில ஒவ்வொரு ஜீவனையும் நம்ம வந்து ஒரு கடவுளா மதிக்கிறோம். ஒவ்வொரு ஜீவனையும் கடவுளா மதிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் தான் ஒவ்வொரு கடவுள்மார்கள் வந்து அவங்க வந்து ஒரு அனிமலை வந்து தன்னோட வாகனமா வச்சு, இங்க வாகனம் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஆல் பீயிங்ஸ். இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம்னா 84,000 ஜீவராசிகள் இருக்கு.
இத்தனை ஜீவராசிகளோட பிறவி நம்ம முடிச்சிட்டு அப்புறம்தான் நமக்கு இந்த பிறவின்னு கிடைக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப மனித பிறவியில நம்ம வந்திருக்கோம்னா ஆன்மா நேரடியா மனித பிறவிய எடுக்காது. இந்த 84,000 ஜீவராசிகள் இருக்குன்னா அத்தனை பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளும் ஒரு பூச்சியாக, ஒரு புழுவாக, ஒரு கோழியால, ஒரு ஆடாக, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனாக நம்ம பிறந்து அங்க நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது எவல்யூஷன், இந்த எவல்யூஷன்ல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோ பிறவிகள் முடிச்சுதான் இந்த மனித பிறவி அப்படின்றது கிடைக்குது. சோ இந்த மனித பிறவி அப்படின்றது அகைன் என்னன்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க முக்தி அடையறதுக்கு எலிஜிபிலிட்டி இந்த பிறவில தான் வருது. இப்போ ஒரு எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் அந்த அனிமலுக்கு முக்தி அப்படின்றது கிடையாது. ரொம்ப ரேர் கேசஸ்ல ஒரு சில ஸ்டோரிஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் வெரி ரேர் கேசஸ். அந்த முக்த நிலைக்கு நம்ம எலிஜிபிலிட்டி நமக்கு வருது இந்த மனித பிறவியில. சோ இந்த மனித பிறவி எடுத்து திரும்ப நம்ம ஹிம்சையில இருக்கோம். நிறைய பேர் இந்த அசைவம் அப்படின்றது என்னன்னா அது ஜீவ ஹிம்சை, அது உணவே கிடையாது. இப்போ நம்ம எப்படி இந்த மனித உடல்ல நம்ம வாழ்றோமோ ஒவ்வொரு பிராணி கூட ஒவ்வொரு உயிரினமா ஒவ்வொரு உடல்ல இருக்கு. ஒரு எலியாகவோ, பூனையாகவோ, ஒரு நாயாகவோ, கோழியாகவோ, ஆடாகவோ, மாடாகவோ ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்கு. நாம இந்த உடலுக்குள்ள இருக்கோம், மனித உடலுக்குள்ள இருக்கோம், அது மிருக உடலுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா நம்ம வந்து இந்த புண்ணிய பூமின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம இந்த ஜீவன்களுக்கு நம்ம அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே ஆடு மாடு கோழி இது எல்லாமே வளர்ப்பாங்க. வீட்லயே வந்து பசுவை வளர்ப்பாங்க. அந்த அந்த பசுமாட்டோட பால் தான் வந்து வீட்டுல எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பசுமாடு இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் குதிரை இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி அவங்க விலங்குகளோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த காலத்துல எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சோ உயிரினங்களையும் தன் குடும்பத்துல ஒன்னாக வந்து வளர்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட குடும்பமா பாக்குற ஒரு திவ்யமான இந்த ஒரு எண்ணங்கள் இருக்கிற ஒரு தேசம்தான் இந்த இந்தியா. அதனால புண்ணிய பூமின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பூமியில தான் எத்தனையோ மகான்கள் வந்து உருவாகி இருக்காங்க. முக்கியமா ஹிமாலயாஸ்ல நம்ம எவ்வளவு பெரிய மகான்கள் அப்படின்னு சொல்ற எல்லாரும் கூட அந்த இமயமலையில தியானம் செஞ்சவங்க தான். இந்த உலகத்துல நம்ம ரமண மகர்ஷி ஆகட்டும், நம்ம பத்ரிஜி ஆகட்டும், யாரானாலும் இந்த நம்ம இந்திய பூமியில நம்ம எண்ணிட்டே போனா நிறைய பேர் இருப்பாங்க மகான்கள். சோ இப்படிப்பட்ட மகான்களுக்குரிய நாடு அதுவும் புண்ணிய பூமின்னு சொல்லப்படுது. அண்ட் கோவில்கள், எத்தனை அருமையான பழங்கால கோயில்கள், 1000 ஆண்டா இருக்கிற கோயில்கள், 2000 வருஷங்கள், 100 வருஷங்கள், எவ்வளவோ நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளா இருக்கிற பழங்கால கோயில்கள் எல்லாம் இருக்கிற ஒரு அப்படின்னா பழங்கால கோயில்கள் அப்படின்னா பவர்ஃபுல் ஸ்பாட்ஸ், எனர்ஜி ஸ்பாட்ஸ், இதெல்லாமே இருக்கிற ஒரு அற்புதமான நாடுதான் இங்க நம்ம பாரத நாடு. இந்த ராமாயணம் நம்ம சொல்றோம், ராமர் வந்து நார்த் இந்தியால கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, இங்க வந்து நம்ம டைம் வந்து 7 மணிக்கு முடிக்கணும். 20 மினிட்ஸ் இருக்கு. வெஜிடேரியனிசம்ல கொஞ்சம் ஃபோக்கஸ். இது ரிலேட்டட் தான் மேடம், ஆக்சுவலி ரிலேட்டட் தான் இது எல்லாமே. ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன் அவ்வளவுதான். யா தேங்க்யூ. So this is related தான். இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டும், நம்ம ஹிஸ்டரி நம்ம கல்ச்சர் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் இது வந்து எல்லாருக்கும் புரியும். சோ இது எல்லாமே நம்ம பாக்குறோம்னா அவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், நான் ஏன் சொல்றேன்னா அவங்க எல்லாருமே வெஜிடேரியன்ஸா தான் இருக்காங்க. சோ இது எல்லாமே நம்மளோட கல்ச்சர். இந்த கல்ச்சராலதான் நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சோ அகைன் நான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது நான் சொல்றேன். அண்ட் நம்ம உடல் வந்து இட்ஸ் நாட் அசைவ உணவுக்கு இந்த உடல் வந்து ஆகாது. இப்போ ஒரு அசைவ உணவு
ஜீரணம் ஆகணும்னா இந்த நம்ம மனித உடலுக்கு 72 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 72 ஹவர்ஸ் வந்து இந்த உடல்ல ஒரு அந்த அந்த ஃபுட்டு தங்கி இருக்குதுன்னா அது வந்து கெட்டு போயிட்டு வாட வரும். அப்போ அதுக்குள்ள நமக்குள்ள நிறைய பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆயிட்டு அதுதான் நமக்கு வந்து டிசீசஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு உயிர் அப்படின்றது நமக்கு உணவு கிடையாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட கல்ச்சர்ல இந்த இந்த அசைவம் அப்படின்றது கிடையவே கிடையாது. வி ஆல் ஆர் வெஜிடேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க மனிதரா இருக்கணும்னா மனித உணவு அப்படின்றது சாத்விக உணவு. இப்போ யாரெல்லாம் மிருகங்களை சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம புராணங்கள்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா அவங்கள ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ராட்சசர்கள் வந்து அசைவம் சாப்பிடுவாங்க. ராட்சசர்கள் வந்து ஒரு உயிரை வந்து கொண்டு சாப்பிடுவாங்க. சோ இப்போ நம்ம பழங்காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம மனித உணவு அப்படின்றது சாத்விக உணவு. பறவைகள், மிருகங்கள் இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், அவங்க ஹெர்பிவோர்ஸும் இருக்காங்க, கார்னிவோர்ஸும் இருக்காங்க, எல்லாமே கலந்து இருக்காங்க. அது அவங்களோட இயல்பான நிலைக்கு ஏற்ப மாதிரி அவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து ஒன்லி ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்படின்னா ஒன்லி சைவ உணவுக்குரியதான் உடல் நமக்கு இருக்கு. சோ இந்த சைவ உணவு தான் நம்ம வந்து சாப்பிடணும். இதுதான் நம்ம பாடியோட கிரியேஷன். கடவுள் வந்து நம்ம பாடியை கிரியேட் பண்ணதே இந்த சைவ உணவுக்காக தான். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமானது. இப்ப சைவ உணவு அப்படின்னும் போது நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடல். நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நம்மளோட நேச்சர். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம இதுவா மாறுது. இப்போ ஒரு மிருகத்தை உணவுக்காக கொல்றாங்க. ஏன் கொல்றாங்க? எத்தனை பேர் சாப்பிடுறதால அந்த மிருகங்களை முன்னாடி எல்லாம் கோழி பண்ணை, அந்த பண்ணை, இந்த பண்ணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது பழங்காலத்துல. இப்போதான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே உருவாகிருக்கு. ஏன்னா மக்களோட நீடு அதிகமாயிருக்கு. அந்த நீடு அதிகமாறதால அவங்க இது எல்லாமே வளர்க்கறதும் அதிகமாச்சு. சோ அந்த வளர்ப்பு அந்த ஃபார்முக்கு, ஒரு கோழி ஃபார்முக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கொடூரங்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்க அசைவம் சாப்பிடவே மாட்டீங்க. அது அவ்வளவு துன்புறுத்துவாங்க. அது வந்து அது நல்லா வந்து குண்டா வளரணும்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து கொடுக்கறது, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் என்னது? அகெயின் கெமிக்கல். இப்ப வந்து நீங்க எல்லாருமே சாப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்க? அது புரோட்டீன்னு சொல்லுவாங்க. அது புரோட்டீனா எப்படி உருவாகிச்சு? ஒரு கோழி சாப்பிடுறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சீட்ஸ், எல்லா வகையான சீட்ஸ் தான் ஒரு கோழி சாப்பிடுது. அப்புறமா வந்து இப்போ ஆடு எடுத்துக்கிட்டோம். ஆடு என்ன சாப்பிடுது? புல்லுதான் சாப்பிடுது. இப்போ அது சாப்பிடுற அந்த விஷயத்துல இருந்து தானே அது புரோட்டீனா உருவாகிச்சு. இப்போ நம்ம டைரக்டா நம்ம சீட்ஸ் எடுத்துக்கலாமே. நம்ம டைரக்டா சீட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஒரு எனர்ஜி நமக்கு வரும், அந்த புரோட்டீன் நமக்கு வரும். டைரக்டா நம்ம வந்து கிரீன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஆட்டுக்கு வந்த அந்த ஒரு புரோட்டீன் எனர்ஜிஸ் நமக்கு வருது. சோ நம்ம அது புரியாம அந்த கோழி, அந்த ஆடு சாப்பிடுற உணவுகள்ல இருந்து தானே அந்த புரோட்டீனா மாறி இருக்கு. சோ ஒரு உயிரை வந்து கொல்லும் போது என்ன ஆகுது? அது ஒரு டெட் பாடியா ஃபார்ம் ஆகுது. அது ஒரு டெட் பாடியா ஃபார்ம் ஆகும்போது இப்போ வந்து டெட் பாடிய நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம வயிறு வந்து ஒரு கிரேவியார்ட் கிடையாது. இது ஒரு ஸ்மசானம் சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. உணவு அப்படின்றது நம்ம சாத்விக உணவு மட்டும்தான். சோ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நம்ம வந்து நிறைய பிஎம்சி சேனல் பாருங்க, நிறைய பேர் வெஜிடேரியனிசம் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்கலாம். விராட் கோலி, அனுஷ்கா சர்மா, வேற எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வர, நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன், நிறைய செலிபிரிட்டிஸ், அமிதாப் பச்சன், இவங்க எல்லாம் பார்த்தோம்னா கம்ப்ளீட் சைவ உணவாளர்கள். அண்ட் நமக்கு பார்த்தோம்னா இந்தியாவுல ஜெயினிசம் சொல்றோம். ஜெயின்ஸ் வந்து முக்கியமா வெஜிடேரியனிசம்க்கு அவங்க உயிரை விடுவாங்க. இப்போ உணவு இல்லை அப்படின்னா அவங்க வந்து பட்னியால இருப்பாங்களே தவிர அவங்க ஒரு இது கூட அவங்க வந்து தாண்டி மத்த உணவு சாப்பிட மாட்டாங்க. எங்க போனாலும் அவங்க வீட்டுல செஞ்ச சாத்விக உணவு கேரி பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா பசியாவே இருந்துருவாங்க. ஒரு தண்ணி குடிச்சு பசியோட இருந்துருவாங்களே தவிர வேற உணவு டச் பண்ண மாட்டாங்க.
நிறைய பேர் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அப்ராடுக்கு போறாங்க. அப்ராடுக்கு போயிட்டு இங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்காது மேடம், நாங்க அதனால நான்வெஜ்க்கு கன்வெர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சா எது வேணாலும் நமக்கு கிடைக்காம இருக்காது. நிறைய பேரு செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே தன்னோட ஃப்ரெஷ் வெஜிடபிள் கார்டன்ஸை வந்து உருவாக்கிட்டு அவங்க வெஜிடபிள்ஸ் அவங்களே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவங்களே இது பண்ணிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையானது அவங்களே பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. நமக்கு ஞானம் இருந்தா அந்த வழி எப்படியாவது போறோம். நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கணும், நான் ப்ராப்பரா இருக்கேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடேரியனிசம்க்கு வந்தாதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு புரியும். நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸா ஆக முடியும், முக்திக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும். மத்தபடி நீங்க அசைவம் சாப்பிடும்போது, நான் இப்ப என்ன சொன்னேன், அசைவம் அப்படின்றது மிருக உணவு. மிருக உணவு இல்லைன்னா ராட்சச உணவு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ராட்சச உணவு சாப்பிடும்போது நமக்கும் அதே ராட்சச குணங்கள் தான் வருது, நமக்கும் அதே மிருக குணங்கள் தான் வருது. இப்ப நிறைய பேர் வந்து ஆஹ் நல்ல பொறுமையா, நல்ல ஒரு அமைதியா, நல்ல ஒரு இதுவா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட உணவு கம்பல்சரி வெஜ் ஃபுட்டா தான் இருக்கும், கம்பல்சரி சாத்விகா உணவா தான் இருக்கும். நம்ம எத்தனையோ மகான்கள், புத்தர்ல இருந்து எல்லா மகான்கள் நம்ம பாக்குறோம்னா எல்லாருமே சாத்விக உணவாளர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா யோகிகள் எல்லாமே ஒருவேளைதான் சாப்பிடுவாங்க. ஒரு சாத்விக உணவு ஒருவேளை சாப்பிட்டாலே பசி அப்படின்றது இருக்காது. பசின்றது என்னன்னா, இந்த உடலுக்கு ஆஹ் உணவு சாப்பிடணும், வாழ்றதுக்கு சாப்பிடணுமே தவிர சாப்பிடுறதுக்கு வாழக்கூடாது. நம்ம உணவு அந்த இந்த உடலுக்கு இந்த உணவு அப்படின்றது தேவை. அதனால ஒருவேளை சாத்விக உணவு சாப்பிட்டு யோகிகள் எல்லாமே பல நாட்கள் வந்து தியானத்துல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எவ்ரிதிங் நம்ம சாப்பிடுறது எனர்ஜியா தான் கன்வெர்ட் ஆகுது. சாத்விக உணவு நீங்க சாப்பிடும் போது குவிக் எனர்ஜியா நமக்கு கிடைக்குது. உடனே வந்து ஜீரணம் ஆகுது. வித்தின் ஃபியூ என்ன சொல்லணும், ஒரு ஹாஃப் அன் அவர் டு 1 ஹவருக்குள்ள அது ஜீரணம் ஆயிடும். அது உடனே எனர்ஜி கன்வர்ஷன் ஆயிடும். சோ இப்படி நமக்கு எனர்ஜி ஈஸியா கிடைக்கும் போது நம்ம ஏன் ஒரு மிருகத்தை கொன்னு, அது பாவம். கர்ம சித்தாந்த பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உயிரை வந்து துன்புறுத்துறது பாவம் அப்படின்றோம். நம்ம வந்து மனசாலையோ எண்ணத்தாலேயோ இல்ல வார்த்தையாலேயோ யாரையும் துன்புறுத்த கூடாது, ஹிம்சை கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ இம்சையே கூடாது அப்படின்னும் போது உணவுக்காக ஒரு உயிரை கொள்ளும் போது அது மகா ஹிம்சை. உலகத்திலேயே இருக்கிறதுலயே எல்லா ஹிம்சையில பெரிய ஹிம்சை என்னன்னா ஒரு ஒரு உயிரை வந்து கொல்றது. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை ஒரு மனிதனை கொன்னுட்டா மர்டர் அப்படின்னு சொல்றோம், ஜெயில போடுறோம், தூக்குக்கு தண்டனை அப்படின்றோம், ஆயுள் கைதியா மாத்துறோம், அப்படியெல்லாம் சொல்றோம். பட் ஆனா ஒரு ஜீவனை கொல்லும் போது அது ஏன் மர்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வாய் இல்லை. அது நம்மளை விட கொஞ்சம் குறைந்த நிலையில இருக்கு. எவல்யூஷன் தியரியில அது வந்து நம்மளை விட கம்மியா இருக்கு. அதுக்கு அதை எது பண்ணாலும் கேக்குறவங்க யாரும் இல்லை. அதனால இது எல்லாமே வந்து நிறைய ரீசன்ஸ். இன்னும் நம்ம வந்து தியானத்துக்கு வந்திருக்கோம், நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும், ஆன்ம நிலையால நம்ம வந்து முன்னேறோம் அப்படின்னா கட்டாயமா 100% இல்ல 1000% நம்ம சாத்விக உணவு தான் சாப்பிடணும். இந்த சாத்விக உணவு சாப்பிடும் போதுதான் உடல் மனமும் சாத்வீகமாக இருக்கும். தியான சாதனைக்கு இந்த உடல் வந்து கோஆபரேட் பண்ணும். நம்ம வந்து ஆன்ம நிலையிலையும் உயர முடியும், ஞானமும் நமக்கு வளரும். ஒரு பாவத்துல இருந்துட்டு நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்க வந்து பாவம் பண்ணிட்டு, இன்னும் சொல்லணும்னா நிறைய பேரு கோவிலுக்கு போகணும், பூஜை இருக்கு, பண்டிகை இருக்கு அப்படின்ற நாளுக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது அது சாப்பிட்டா அது பாவம், அந்த பாவத்தோட கோவிலுக்கு போக கூடாது. நம்ம வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஒகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம 24 ஹவர்ஸ் இல்ல 36 ஹவர்ஸ் அசைவம் சாப்பிடாம நல்ல தலைக்கு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் கோவிலுக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது இல்ல இது பாவம், இந்த பாவம் செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்கு போய் கும்பிடக்கூடாது அப்படின்னு தெரியுது. பட் ஆனாலும் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சோ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசைவம் அப்படின்றது அது உணவே கிடையாது,
உணவே கிடையாத விஷயத்த இந்த உடலுக்கு கொடுத்து இந்த உடலை பாழாக்க கூடாது. நம்ம உடலை எவ்வளவு அருமையா இந்த சாத்விக உணவால பாதுகாக்கிறோமோ அவ்வளவு நாள் இளமையா ரொம்ப நாள் நம்ம வந்து வாழ முடியும். அசைவ உணவால நமக்கு ஏஜிங் கூட வந்து ஜாஸ்தி ஆயிடும், ஏஜிங் ஜாஸ்தி ஆகும். அதே நேரத்துல சீக்கிரமா டிசீசஸ் வருது, சின்ன வயசுலயே டிசீசஸ் வருதும், சின்ன வயசுலயே இறந்து போகிறதும், இது எல்லாமே நிறைய நடக்குது. சோ நிறைய பேர் அசைவம் சாப்பிடுறவங்களே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 60 சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு இது மேல ஜீரணம் ஆகாது, அதனால சாப்பிட மாட்டேன், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது, அது வந்து உடலுக்காகாது, அது வந்து பாவம், அதால பாவ கர்மாக்கள் வருது, அதால நம்ம உடலுக்கு நல்லதில்ல, மனசுக்கு நல்லதில்ல. ஒரு மிருகத்தை சாப்பிடும் போது அந்த மிருக குணம் தான் நமக்கும் இருக்கும். அண்ட் வந்து ஒரு மிருகத்தை கொல்லும் போது, இந்த உணவுக்காக கொல்லும் போது பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது அது எவ்வளவு பயப்படுது, அந்த ஃபியர் அப்படின்றது எவ்வளவு உருவாகுது அதுக்குள்ள. ஒரு ஃபியர் எனர்ஜி அப்படின்றது என்ன? அது ஒரு விஷம்தான். ஒரு ஃபியர் எனர்ஜி அப்படின்றது ஒரு அதிகமான விஷ டாக்ஸின்ஸ், அந்த டாக்ஸின்ஸை உருவாக்குது. அதே நேரத்துல அது வந்து இன்னும் வாழணும் அப்படின்ற அந்த ஆசையில என்ன கொல்றவன் என்ன இப்படி கொல்றாங்களே, என்னோட உயிர் இதுக்குள்ள போயிடுதே, என்னோட குழந்தைய விட்டுட்டு போறேனே, ஃபேமிலிய விட்டுட்டு போறேனே, அந்த எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸோட சாகுது, அந்த பயத்தோட சாகுது. இது எல்லாமே ஒரு டாக்ஸின்ஸா அந்த ஒரு உடலுக்குள்ள, அந்த டெட் பாடிக்குள்ள தங்குது. சோ அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த எமோஷன்ஸால டாக்ஸின்ஸும் உருவாகுதாங்க. புரோட்டீன் அதோட இருக்கு. புரோட்டீன் சேர்ந்தா மட்டும் போதுமா? நீங்க வந்து புரோட்டீன் சொல்லிட்டு இந்த உணர்வுகள், அந்த தேவையில்லாத உணர்வுகள், பயத்தை, அந்த டாக்ஸின்ஸ் இருக்கிற அந்த அந்த உயிரை வந்து சாப்பிடுறீங்க. சோ அப்ப என்ன ஆகுது? புரோட்டீன் வருது, புரோட்டீனோட பயம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியற தன்மையே இருக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகணும். சோ எப்பவுமே நம்ம பத்ரிஜி சொல்ற விஷயங்கள், ஃபர்ஸ்ட் நீ வெஜிடேரியனா அப்படின்னு தான் கேட்பாரு. நீ வெஜிடேரியனா இருந்தால் மட்டும்தான் நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே அலவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இந்த உடல் சாத்விக உணவுக்கு உரியது. நம்ம எல்லாருமே ஹெர்பிவோரஸ் அனிமல், பயாலஜிக்கல் டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் அனிமல். இந்த சாத்விக உணவாலதான் மனசு அமைதியா இருக்கு, உடல் அமைதியா இருக்கு. நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மனம் ஆனாலும் உடல் ஆனாலும் நமக்கு கோஆபரேட் பண்ணுது. நம்ம தேவையில்லாம அதிகமா சாப்பிட்டாலும் கூட நமக்கு வந்து தியானத்துல உட்கார முடியாது. நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? சாப்பிட்ட உடனே உட்காராதீங்க, தியானத்துல உட்கார்ந்தா முடியாதுன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் நம்ம வந்து நல்ல எம்டி ஸ்டமக்கோட நம்ம இருக்கும்போது தியானம் எவ்வளவு அருமையா அமையுது. அதுவே நம்ம சாப்பிட்டு உட்காரும் போது என்ன ஆகுது? நல்ல தூக்கம் தான் வரும், தூங்கிடுவோம். சோ அந்த எம்டி ஸ்டமக், ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டிங்ல இருக்கணும். நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்ல 10 days ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். எவ்ரிடே சாத்விக உணவு, லிமிட்டட் ஃபுட். அப்படியே மாங்குன்னு சாப்பிடக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும். பசி இருக்கிற அளவுக்கு தான் சாப்பிடணும். இன்னும் முடிஞ்சதுன்னா 2 வாய் குறைவாக சாப்பிடும் போது இந்த உடல் அமைப்பு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், உடல் இளமையா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். சோ உணவு அப்படின்றதுதான் இந்த உடலை வந்து ஃப்ரேம் பண்ணுது. சோ உடலோட ஃப்ரேம் வந்து ஆக்டிவா, யங்கா, அற்புதமா இருக்கணும் அப்படின்னா சாத்விக உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் நமக்கு பிஎம்சில இருக்கு மாஸ்டர்ஸ், எல்லாரும் பாருங்க. அண்ட் அசைவம் சாப்பிடுறவங்களே நிறைய பேரு இந்த வெஜிடேரியனோட சாத்விக உணவோட அந்த சிறப்புகள் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. சோ நம்ம கூகுள் பண்ணாலே நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். சோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு 41 days வந்து
நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க உடல் அமைப்பு எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ், எவ்வளவு க்ளோ வருது, எவ்வளவு ஹெல்த்தியா இருப்பீங்க, எவ்வளவு ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். சோ புரிஞ்ச பிறகு நீங்க வந்து எல்லாமே மாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம மாற முடியும். சோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு, பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆக்சுவலி சொல்லப்போனா நம்ம உடலை வந்து ஆண்டவன் எப்படி படைத்திருக்காரு அப்படின்னா, நம்ம சைவ உணவை மட்டுமே ஜீரணிக்க முடியற ஒரு சக்தி தான் நமக்கு பகவான் கொடுத்திருக்கார். அதையும் மீறி நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அசைவத்துக்கு போய் விடுறோம். பட் அதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அசைவம் என்பதே ஒரு தாமசிகமான உணவு. அது எல்லாருக்கும் தெரியும். தாமசிகம் அப்படின்னா அதனால நமக்கு வந்து நல்லது எதுவும் கிடையாது. ருசிக்காக சாப்பிடுவோமா இருக்கும், இல்ல ஒரு மாடர்ன் ஒரு வேர்ல்ட்ல எல்லாரும் சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு ஏத்துக்குவோமா இருக்கும். பட் இருந்தாலும் சைவ உணவு தான் நம்ம உடலுக்கு தேவையானது, ஏற்ப உணவு. அதுதான் கடவுள் அதற்காகத்தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சைவ உணவு அல்லாம அசைவ உணவு சாப்பிடும்போது ஜீரணிக்க நேரமாகுது. உடலின் எனர்ஜி, நம்ம இருக்கிற எனர்ஜி எல்லாம் மெஜாரிட்டி ஏறக்குறைய எல்லாமே உங்களோட ஜீரணத்துக்கு வேண்டியே உபயோகப்படுத்த வேண்டி இருக்கு அந்த உடலுக்கு. அப்போது உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு போறதுக்கும், உங்களுக்கு சுவாத்தியாயம் பண்றதுக்கும், மற்ற விஷயங்களுக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு எனர்ஜி இல்லாம போகும். உடல் வந்து சோர்வடைகிறது. ஒரு உணவை சாப்பிட்டா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும். அதை தவிர அது இல்லாம நீங்க சாத்விகம் அல்லாத அந்த தாமசிக உணவான அந்த அசைவத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடலில் சோர்வு தான் ஜாஸ்தியாகும். அதனால நம்ம இதை தவிர்க்கணும். மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு ஒரு ஜீவனை கொல்லுறோம். கொல்லும் போது என்ன ஆகுது, அது துடிக்குது இல்ல, அந்த ஜீவன் போகும்போது துடிக்கிறது. அந்த அதனோட ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுக்கு பயம் இருக்கு, அதுக்கு வந்து சங்கடம் இருக்கு, அதுக்கு வலி இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பாடியில இருக்கும், அந்த டெட் பாடியில. அதனோட அந்த வந்து நம்ம அதை பக்குவப்படுத்தி சாப்பிடும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நமக்குள்ள வரும் அப்படின்னு தெரியுது. அதனால இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு போகும்போது, ஆன்மீக பாதையில் நமக்கு முன்னேறணுமானா நம்ம வெஜிடேரியனிசம், அதாவது இந்த இந்த சைவ உணவையே சாப்பிடுவோம் அப்படிங்கிற கொள்கையை நம்ம கடைபிடிக்க கண்டிப்பா வேணும். அதனால நீங்கள் உங்களுக்குள்ளேயும் இப்போ அசைவம் சாப்பிடுற இருந்தீங்கன்னா, கூடிய வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறிடுங்க. அது உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் உபயோகமா இருக்கும். இதை விட ஜாஸ்தி மேடம் இதெல்லாம் இதுக்கு வேண்டின விவரங்களை எல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் நீங்க தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னும் ஃபியூச்சர்ல வாங்க, நாங்க வந்து பல தலைப்புகள்ல உங்களுக்கு பேசுறதுக்கு நாங்க கூப்பிட இருப்போம். வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். ஸோ இந்த வகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதானது மகாவதார் ஃபவுண்டேஷன், மகாவதார் டிவியின் யூடியூப் சேனல் இருக்கு. அதனோட இணைப்பை, அதானது லிங்கை நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். என்னோட ஒரு வாய்ஸ் நோட்டும் போட்டிருக்கேன். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனல்ல நீங்க சேரணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை வந்து அதுல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை அழுத்துங்க. உங்களுக்கு உடனுடன் நோட்டிபிகேஷன் எந்தெந்த வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் நீங்க அதுல ஒரு லைக் பட்டன் இருக்கும், இப்படி தம்ஸ் அப் போட்டு அந்த லைக் பட்டனை கூட அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட உறவினருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதை சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் எல்லோருக்கும். தேங்க்யூ. நன்றி. Thank you all masters. நன்றி.